வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில டிரைவிங் vlog டியூட்டோரியல் சீரீஸ் 14 பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ தான் பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிரைவிங்கை பத்தின நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், கண்டிப்பா நீங்க அந்த வீடியோஸ்மே பாத்துடலாம். ஸோ இன்னையோட வீடியோ நம்மளுக்கு எதை பத்தி இருக்க போகுதுன்னா, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவா இருக்க போகுது. நிறைய பேருக்கு நம்ம ரெகுலரா ரோட் வேஸ்ல ஒரு டிராபிக்கான ஒரு ரோட்ல எப்படி நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, ஆள் இல்லாம வண்டி இல்லாம இருந்துச்சுன்னா நான் டிரைவ் பண்ணிடுறேன், ஆனா ரோட்ல போகும்போது எனக்கு பயமா இருக்கு, எப்போ எனக்கு கியர் ஷிஃப்ட் பண்றதுன்னு தெரியல, பிரேக் பிடிச்சிட்டா வண்டி நின்னுடுது, செகண்ட் கியர்ல இருந்து என்னால ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்தா வண்டி என்னால நகர மாட்டேங்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ண போறதுல அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். எப்படி நம்ம டிரைவிங் ரோட்வேஸ்ல ஒரு டிராபிக்கான ரோட்ல நிறைய வண்டி மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு இடத்துல நம்ம எப்படி போலான்னு பார்க்கலாம். போலாமா? என்னோட வீடியோக்குள்ள வாங்க போலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ரோட்ல இருந்தா நம்ம டிரைவிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலா யூடர்ன் எடுத்துக்கணும். யூடர்ன் எடுத்துப்போம். வண்டி ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு, யூடர்ன் எடுக்கணும். ஸோ ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. மிரர்ல ரைட் சைட் மிரர்ல பாத்துக்கிட்டேன் ஒரு கார் வருது. ஸோ லெட் இட் கோ. அவங்க ஆல்ரெடி லைட் ப்ளூம் பண்ணிட்டே வராங்க. ஓகே, நமக்கு போகுமா? என்னால் ஃபுல் யூடர்னுமே எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஸ்டேரிங் லாக் பண்ணியாச்சு, ஃபுல் யூடர்ன் எடுத்தாச்சு. செம்ம கிளைமேட்டா இருக்கு. போகுமா? ஃபைன். கியர் ஷிஃப்டிங், செகண்ட் கியர், ஹார்ன் கொடுத்துக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் தூரத்துல இருந்தே பண்ணிடுங்க. திருப்பி திருப்பி நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன், ஜட்ஜ்மெண்ட் நம்ம கிட்ட போயிட்டு பண்ணக்கூடாது, தூரத்துல இருந்தே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடணும். ரெண்டு கையில நீங்க ஓட்டுறீங்கன்னா தாராளமா ஓட்டுங்க, தப்பே கிடையாது. நான் தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்றேன். தாராளமா நீங்க ரெண்டு கையில ஓட்டலாம், பிரச்சனையே கிடையாது. ஒரு கையில ஓட்டி நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு கையில ஃபர்ஸ்ட் நல்லா ஓட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கையில ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் லெஃப்ட் டர்ன் எடுக்கணும். ஸோ ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர், தேர்ட் கியர்ல இருக்கு வண்டி. ஸோ ஆக்சிலேட்டர் கிளச் மிதிச்சுட்டு செகண்ட் கியருக்கு வந்துட்டேன். லைட்டா பிரேக் அப்ளை பண்ணியாச்சு, மிரரை பார்த்தாச்சு, இண்டிகேட்டர் போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், ஏன்னா வண்டி நின்றுடும், இல்லைன்னா செகண்ட் கியர்ல தான் நம்ம இருக்கோம். கிளச் மிதிச்சுட்டு தேர்ட் கியர் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கர்வ் எல்லாம் வரும்போது நல்லா ஹார்ன் கொடுங்க, அப்பதான் நம்மளால ஈஸியா மூவ் பண்ண முடியும். எதிர்க்க வர வெஹிக்கல்ஸுமே நம்மளோட மூவ்மெண்ட் தெரியும். ஸோ கொஞ்சம் டார்க்கா இருக்கிறதுனால நம்ம லைட்ஸ் போட்டுக்கலாம். லைட் போட்டிருக்கோம். இந்த லெஃப்ட் கர்வ் பாத்துக்கோங்க. கர்வ் வருது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணுங்க. வண்டி தேர்ட் கியர்ல இருக்கு. நம்மளுக்கு இப்போ ஸ்பீடு பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கோம். பயங்கரமான காத்தடிக்குது. இப்போ அந்த வண்டி வருது, அவன் பாஸ் லைட் போட்டுட்டு வரான், அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுங்க, அவன் போயிட்டான், அவ்வளவுதான். ஸோ அகைன் இப்போ நம்மளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பஸ் போகுது. ரைட் சைட்ல நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும்னு இல்லை, ஏன்னா வண்டி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாவே நம்ம போவோம். வண்டி இப்போ கொஞ்சம் பஸ் கொஞ்சம் ஸ்பீடா போகுது, நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுப்போம். இப்போ நீங்க பார்த்துட்டே இருக்கும் போது ஜட்ஜ்மெண்டல் தான் ரொம்ப முக்கியம் கார் டிரைவிங் பொறுத்த வரைக்கும். ரெண்டு சைடு மிரர் பார்த்துட்டே வாங்க. பஸ் நிக்குது, ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டு லைட்டா பிரேக் அப்ளை பண்ணுங்க. கம்ப்ளீட்டா நின்றுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் லைட்டா மூவ் ஆகுது, அப்படியே கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணா போதும். ஆல்ரெடி ஒரு பஸ் அங்கே பிரேக் டவுன் ஆகி நிற்கிது போல. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், அப்படியே லைட்டா இங்க கார் இருக்கு பாருங்க, ரைட் வந்துட்டு சடனா இமீடியட்டா நம்ம லெஃப்ட்டுக்கு மூவ் ஆயிடணும். பயப்படக்கூடாது.
ஹாரன் கொடுங்க. இப்போ இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி அங்கே ஒரு கார் வரும். நம்ம பாஸ் லைட். ஓகே ஃபைன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? என்ன பண்ண போகிறோம்? கியர் ஷிஃப்டிங், செகண்ட் கியர். அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ரோடில் ஃபுல்லாகவே வண்டி வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. செகண்ட் கியரில் வண்டி போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா வண்டி வந்து செகண்ட் கியர் மிஞ்சி போனால் தேர்ட் கியர், அதுக்கு மேலே போக முடியாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு லெஃப்ட் சைடில் பாருங்கள் வண்டி வருது. ஸோ என்ன பண்ணிட்டேன், ஹாரன் கொடுத்துட்டேன். தென் லைட்டாக ஆக்சிலேட்டர் ரிமூவ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஐம் கோயிங். லைனை பிடிச்சிக்கிட்டே தான் போகிறேன் நான். தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல வண்டி இருக்கு. ரோடு சின்ன ரோடு, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடணும். அப்போ அதுக்கப்புறமா லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நைட், அதாவது ஈவினிங் பண்றதுனால எல்லாருமே லைட்ஸ் போட்டுட்டு வராங்க. நம்ம வண்டியுமே லைட்டு தான், அதனால லைட் ரிஃப்ளெக்ஷன் பார்த்து ஓட்டுங்க. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் டர்ன் கொடுக்க போறோம். ஸோ இண்டிகேட்டர் போட்டாச்சு. கியர் வந்து தேர்ட் கியர்ல இருக்கு. ஸ்லோ பண்றீங்க அப்படின்னா செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லெஃப்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்து திருப்பிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து தேர்ட் கியர் ஷிஃப்டிங். இப்போ டிராஃபிக்ல நம்ம போகும்போது வண்டி வந்து கியர் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆக்சிலேட்டர் நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணோம்னா வண்டி ஸ்லோ ஆகும். இன்கேஸ் செகண்ட் கியர்ல இருந்து வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியருக்கு மூவ் பண்ணிட்டு கியரை அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இமீடியட்டா அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கேயுமே வந்து ஒரு லெஃப்ட் டர்ன். ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டர். இப்ப இந்த ரோட்ல பாருங்க செம்ம டிராபிக்ல போகுது. மெதுவா தான் நம்ம ஓட்டணும். ஆல்ரெடி ஒரு கார் வந்து வருது. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோவா ஹார்ன் கொடுத்துட்டே ஓட்டணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், பிராக்டிஸ்மே பண்ணிக்கணும். கண்ணாடியை மட்டும் பார்த்துட்டே இருங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் அதை மட்டும் நிப்பாட்டாதீங்க. அதை பார்த்துட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆயிடும். ஸோ இன்னையோட வீடியோல நம்ம கவர் பண்ண டாபிக் என்னென்ன, டிராபிக்ல இருக்கும் போது நம்ம எப்படி வந்து வண்டி ஓட்டிட்டு போகணும். ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணணும், செகண்ட் கியர் வந்து தேர்ட் கியருக்கு எப்படி போகணும், எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பாஸ் லைட் யூஸ் பண்ணணும், சின்ன ரோடா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும், இது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணோம். நீங்களும் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. 4-வீலர் டிரைவ் பண்றதுக்கு அந்த தர்ஸ்ட் மட்டும் இருந்துட்டு இருந்தா போதாது. ஓட்டணும்ட்டு அதுக்கான முயற்சியுமே நம்ம எடுக்கணும். இறங்கி களத்துல இறங்கி நம்ம ஓட்ட ஆரம்பிச்சாதான் நம்மளாலுமே டிரைவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ யூடியூப் மட்டும் இல்ல, இன்ஸ்டாலுமே என்னோட ஐடி இருக்கு. நான் இன்ஸ்டா ஐடியுமே நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இன்ஸ்டாலுமே என்ன ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டால வந்து கார் டிரைவிங் மட்டும் இல்லாம நிறைய ஒரு லைஃப் ஹேக்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயஸ்ரீ கண்ணன் அப்படின்ற இன்ஸ்டா ஐடியிலுமே வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க. தென் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுமே எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? until then தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.